தருமபுரி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், கடத்தூர், தென்கரைக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, புள்ளிக்கோட்டை, பரவாக்கோட்டை, நெடுவாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை, துறைமங்கலம், சிறுவாச்சூர், அணைப்பாடி, ஆலத்தூர், செட்டிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக ஏற்காடு மலைப்பகுதியில் ராட்சத மரம் சாலையில் விழுந்தது. 18வது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையில் விழுந்த மரத்தால் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் குமரி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையில் பிரபல பேக்கரியில் கெட்டுப்போன பிரெட் விற்பனை செய்ததாக வாடிக்கையாளர் உறவினர்களுடன் திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் செயல்பட்டு வரும் பேக்கரியில் ராஜேஷ் என்பவர் வீட்டிற்கு பிரெட் வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று பிரெட் பாக்கெட்டை திறந்தபோது அதில் பூஞ்சைகள் பிடித்து கெட்டுப்போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பேக்கரிக்கு சென்று முறையிட்ட போது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து பேக்கரியில் திரண்ட ராஜேஷின் உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவலர்கள் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர்.